அண்மையில் ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் மத்திய கிழக்கு நாடுகளில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியது. இஸ்ரேலுக்கு ஆதரவாக களமிறங்கிய அமெரிக்காவும் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது. ஈரான் தயாரித்து வரும் அணு ஆயுதங்களே அந்நாட்டின் மீதான இந்த தொடர் தாக்குதல்களுக்கு காரணமாக அமைந்தன. ஈரான் மட்டும் அணு ஆயுதத்தை தயாரித்து விட்டால் முதல் குண்டை எங்கள் மீதுதான் வீசும் என அச்சம் தெரிவித்தது இஸ்ரேல். எனவே ஈரான் அணுகுண்டு தயாரிப்பதை கடைசி மூச்சு வரை எதிர்ப்போம் என இஸ்ரேல் சூளுரைத்தது. ஒரு நாட்டின் மீது அணுகுண்டுகள் வீசப்பட்டால் அந்த நாடு மீண்டு எழ பல ஆண்டுகள் பிடிக்கும். அப்படியே மீண்டெழுந்தாலும் கதிர்வீச்சு பாதிப்புகளில் இருந்து என்றுமே தப்ப முடியாது. இதனால்தான் அணு ஆயுதங்களைக் கண்டு உலக நாடுகள் அஞ்சுகின்றன. அணு ஆயுதங்கள் உள்ள 2 நாடுகள் மோதிக்கொண்டால் ஐக்கிய நாடுகள் சபை பதைபதைக்கிறது. அணுகுண்டு வீசப்பட்டால் என்ன ஆகும் என்பதற்கு உலகில் இதுவரை 2 உதாரணங்கள்தான் உள்ளன. ஒன்று ஹிரோஷிமா, மற்றொன்று நாகசாகி. அந்த 2 நகரங்கள் மீதான தாக்குதல் குறித்தும் அது ஏற்படுத்திய விளைவுகள் குறித்தும் அறிந்தால் அணுகுண்டு என்ற பயங்கர ஆயுதத்தின் கொடூர முகத்தை நம்மால் முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியும். அதற்கு முன்னால் 2ஆம் உலகப் போர் ஏன் ஏற்பட்டது? அதில் ஜப்பான் மீது மட்டும் அணுகுண்டு வீசப்பட காரணம் என்ன? அணுகுண்டு தயாரிக்க முதலில் எந்தெந்த நாடுகள் போட்டி போட்டன என்பன போன்ற முக்கிய கேள்விகளுக்கான விடையை அறிந்து கொள்ள வேண்டும். 1939ஆம் ஆண்டு செப்டம்பர் 1ஆம் தேதி ஜெர்மனியின் தலைவரான ஹிட்லர் போலந்து மீது திடீரென தாக்குதல் நடத்தினார். இந்த தாக்குதல் 2ஆம் உலகப் போருக்கான உடனடி காரணமாக அமைந்தது. ஜெர்மனிக்கு ஆதரவாக இத்தாலி, ஜப்பான் ஆகிய நாடுகள் நின்றன. இவை அச்சு நாடுகள் என அழைக்கப்படுகின்றன. எதிர்ப்புறம் ரஷ்யா, பிரிட்டன், பிரான்ஸ் போன்ற நாடுகள் நின்றன. அவை நேச நாடுகள் என அழைக்கப்பட்டன. சுமார் 6 ஆண்டுகள் நடைபெற்ற இந்த போரால் லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டனர். 1945ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் இத்தாலி வீழ்த்தப்பட்டது. இதனால் உற்சாகமடைந்த நேச நாடுகள் ஜெர்மனி மீதான தாக்குதலை தீவிரப்படுத்தின. ஜெர்மனியை வீழ்த்திவிட்டால் ஜப்பான் எளிதாக சரணடைந்துவிடும் என்பது அவர்களின் கணக்கு. அதன்படி ஜெர்மனி மீது கடும் தாக்குதல் நடத்தப்பட்டது. நேசப்படைகள் ஜெர்மனியை நோக்கி அதிவேகத்தில் நெருங்கிக் கொண்டிருந்தன. செல்லும் வழியில் ஜெர்மனி ஆக்கிரமித்திருந்த நாடுகள் ஒவ்வொன்றாக விடுவிக்கப்பட்டன. போலந்து, செக்கோஸ்லோவாக்கியா என அடுத்தடுத்து பல நாடுகள் சுதந்திர காற்றை சுவாசிக்க தொடங்கின. ஹிட்லரின் கடைசி நாட்கள் எண்ணப்பட்டு வந்தன. இதனை ஹிட்லரும் நன்கு அறிந்திருந்தார். எனவே எதிரிகளின் கையில் சிக்குவதை விரும்பாத அவர் தற்கொலை செய்து கொண்டார். இது நடந்தது 1945ஆம் ஆண்டு ஏப்ரல் 30ஆம் தேதி. அடுத்த விக்கெட்டும் அவுட். இனி இருப்பது ஒரே நாடுதான், ஜப்பான். அதனையும் வீழ்த்திவிட்டால் இந்த 2ஆம் உலகப் போருக்கு சுபம் போட்டு விடலாம். ஆனால் ஜப்பானை அடிபணிய வைப்பது அத்தனை சுலபமாக இருக்கவில்லை. இத்தாலியைப் போலவோ ஜெர்மனியைப் போலவோ எங்களை அத்தனை எளிதில் வீழ்த்திவிட முடியாது. பேச்சுவார்த்தை, சமாதானம் என்ற எந்த பேச்சுக்கும் இடமில்லை. எங்களுக்கு வேண்டியது வெற்றி ஒன்று மட்டும்தான். அது கிடைக்கும் வரை இந்த போர் தொடரும் என தெரிவித்தது ஜப்பான். ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஜப்பான் மீது அனைத்து ஏவுகணைகளையும் அனைத்து குண்டுகளையும் வீசி பார்த்தார்கள். ஜப்பான் மசிவதாக இல்லை. எனவே ஜப்பான் மீது அணுகுண்டை வீச முடிவு எடுத்தது அமெரிக்கா. இன்றைய தேதிக்கு யார் எந்த நாட்டின் மீது போர் தொடுத்தாலும் உடனே அமெரிக்காவுக்கு மூக்கு வேர்த்துவிடும். உடனடியாக போரை நிறுத்துகிறேன், போருக்கு உதவுகிறேன் என ஏதாவது ஒரு காரணத்தை கூறிக்கொண்டு அமெரிக்கா கோதாவில் குதித்துவிடும். ஆனால் 2ஆம் உலகப் போர் தொடங்கி 2 ஆண்டுகள் ஆகியும் கூட அமெரிக்கா அந்த போரில் குதிக்கவில்லை. தானுண்டு தனது வேலையுண்டு என்றுதான் அந்நாடு இருந்தது. ஆனால் அமெரிக்காவை இரத்தின கம்பளம் விரித்து போருக்கு அழைத்து வந்த பெருமை ஜப்பானையே சேரும். 1941ஆம் ஆண்டு அமெரிக்காவின் ஹவாய் தீவில் உள்ள பேர்ல் ஹார்பர் துறைமுகம் மீது ஜப்பான் குண்டு வீசி தாக்குதல் நடத்தியது. சுண்டக்காய் நாடெல்லாம் நம்மை அடிப்பதா என வெகுண்டெழுந்த அமெரிக்கா 2ஆம் உலகப் போரில் குதித்தது. வெறும் கையுடன் போருக்குச் சென்றால் நன்றாகவா இருக்கும்? ஆகவே அணுகுண்டு தயாரிப்பதற்கான பணிகளுக்கு
அமெரிக்க அதிபர் ரூஸ்வெல்ட் பச்சை கொடி காட்டினார். அணுகுண்டு என்பது இன்று உத்தரவிட்டு நாளை செய்து முடிக்கக்கூடிய விஷயமல்ல. முன் தயாரிப்பு பணிகளுக்கே பல ஆண்டுகள் பிடிக்கும். இத்தனைக்கும் அதுவரை உலகின் எந்த நாடும் அணுகுண்டு தயாரித்தது இல்லை. அணுகுண்டு தயாரிப்பது இரண்டாவது, அதை தயாரிப்பதற்கான சூத்திரத்தையே இனிதான் கண்டுபிடிக்க வேண்டும். யுரேனியம் மற்றும் புளுட்டோனியத்தை வைத்து ஒரு குண்டை தயாரிக்க முடியும். அந்த குண்டால் இந்த உலகையே அடிபணிய வைக்க முடியும் என்பதை 1930களிலேயே விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து விட்டார்கள். ஆனால் அதனை எப்படி செய்து முடிப்பது என்பதுதான் யாருக்கும் தெரியவில்லை. இருந்தபோதும் எப்படியாவது அணுகுண்டை தயாரித்து விட வேண்டும் என்பதில் அமெரிக்காவுக்கும் ஜெர்மனிக்கும் போட்டாபோட்டி நடைபெற்றது. அமெரிக்கா அணுகுண்டை தயாரித்தால் அதை வைத்து என்ன செய்யும் என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் ஜெர்மனி அணுகுண்டை தயாரித்தால் அதை வைத்து ஹிட்லர் என்னவெல்லாம் செய்யக்கூடாதோ அதையெல்லாம் செய்ய தொடங்கிவிடுவார் என்பதை அனைவரும் அறிந்திருந்தனர். ஒரு 10-20 அணுகுண்டுகளை தயாரித்து தனது எதிரி நாடுகள் மீது தலா ஒரு குண்டை போட்டு ஹிட்லர் காலி செய்ய முடிவெடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. சொல்லப்போனால் ஜெர்மனி அணுகுண்டை தயாரித்து முடிப்பதற்கான வாய்ப்பும் அப்போது இருந்தது. அணு ஆராய்ச்சியில் பழம் தின்று கொட்டை போட்ட பல விஞ்ஞானிகள் அப்போது ஜெர்மனியில் இருந்தனர். அணு வேதியியலின் தந்தை என அழைக்கப்படுபவரும் யுரேனிய அணுப்பிளவை கண்டுபிடித்ததற்காக நோபல் பரிசு பெற்றவருமான ஓட்டோ ஹான் கூட ஜெர்மனியில்தான் இருந்தார். இது போதாதா? அணுகுண்டு தயாரிக்க ஹிட்லரும் பச்சை கொடி காட்டிவிட்டார். தேவையான புளுட்டோனியத்தை தயாரிக்க அணு உலை அமைக்கப்பட்டு அதற்கான ஆய்வுகளும் தொடங்கின. 1943ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்குள் ஜெர்மனி அணுகுண்டை தயாரித்துவிடக்கூடும் என பிரிட்டன் அரசுக்கு தகவல்கள் பறந்தன. மறுபுறம் அமெரிக்காவும் அணுகுண்டு தயாரிப்பில் முழு வீச்சில் ஈடுபட்டு வந்தது. யுரேனியத்தில் யுரேனியம் 234, யுரேனியம் 235, யுரேனியம் 238 என்ற 3 ஐசோடோப்புகள் உள்ளன. இவற்றில் யுரேனியம் 235 என்ற ஐசோடோப் தான் அணுகுண்டு தயாரிக்க பயன்படுகிறது. எனவே இதனை தனியாக பிரித்தெடுப்பதற்கான பணிகளை அமெரிக்கா மேற்கொண்டது. யுரேனியத்திலிருந்து கிடைக்கின்ற புளுட்டோனியத்திலிருந்தும் அணுகுண்டு தயாரிக்க முடியும் என்பது பிறகு கண்டுபிடிக்கப்பட்டது. எனவே புளுட்டோனியத்தை தயாரிப்பதற்காக மிக பிரம்மாண்டமான அணு உலைகளையும் அமெரிக்கா அமைத்தது. அணுகுண்டை தயாரிப்பதற்கான அனைத்து பணிகளையும் காதும் வைத்தது போல அமெரிக்கா செய்து வந்தது. ஆய்வில் ஈடுபட்டிருந்த முக்கிய விஞ்ஞானிகளுக்கும் அரசியலில் முக்கிய புள்ளிகளுக்கும் மட்டும்தான் இது குறித்த தகவல்கள் தெரியும். மற்றவர்களுக்கெல்லாம் ஏதோ ஆய்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது, இந்த ஆய்வில் அமெரிக்க அரசு கோடிக்கணக்கில் பணத்தை கொட்டிக் கொண்டிருக்கிறது என்ற அளவில்தான் விஷயம் தெரியும். மன்ஹாட்டன் ப்ராஜெக்ட் என்ற பெயரில் பூனை நடப்பது போல சத்தமே இல்லாமல் அணுகுண்டு தயாரிப்பு பணிகள் நடைபெற்று வந்தன. இந்த ரகசியம் எந்த அளவிற்கு காக்கப்பட்டது என்றால் அமெரிக்காவின் அப்போதைய துணை அதிபராக இருந்த ட்ரூமனுக்கே இந்த விஷயம் தெரியாது. 1945ஆம் ஆண்டு ஏப்ரல் 12ஆம் தேதி அமெரிக்க அதிபர் ரூஸ்வெல்ட் காலமானார். புதிய அதிபராக ட்ரூமன் பொறுப்பேற்றார். அணுகுண்டு தயாரிப்பு ரகசியத்தை அவரிடம் இனியும் மறைக்க முடியாதல்லவா? எனவே அமெரிக்காவின் போர்த்துறை அமைச்சர் புதிய அதிபரை சந்தித்து உண்மை நிலவரத்தை எடுத்துக் கூறினார். ஆய்வுகள் இரவு பகலாக தொடர்ந்து நடைபெற்று வந்தன. அமெரிக்காவின் 13 மாகாணங்களில் உள்ள 37 வெவ்வேறு இடங்களில் ஆய்வுகள் நடைபெற்றன. பொறியாளர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், கடைநிலை ஊழியர்கள் என ஆயிரக்கணக்கானோர் இந்த பணிகளில் ஈடுபட்டனர். விஞ்ஞானிகள் பற்றி சொல்லவே தேவையில்லை. அவர்களில் 12 பேர் நோபல் பரிசு பெற்றவர்கள். அந்த அளவுக்கு தரமான விஞ்ஞானிகள் குழு அமைக்கப்பட்டிருந்தது. இந்த குழுவின் தலைவராக ஓப்பன்ஹைமர் இருந்தார். ஒரு வழியாக அணு உலைகளிலிருந்து தேவையான அளவில் யுரேனியம் 235 மற்றும் புளுட்டோனியம் சேகரிக்கப்பட்டது. அவற்றை கொண்டு அணுகுண்டுகளும் தயாரிக்கப்பட்டு விட்டது. இனி அவற்றை வெடிக்க வைத்து பரிசோதனை செய்வது மட்டும்தான் பாக்கி. அதற்கான இடமும் தேர்வு செய்யப்பட்டது.
நியூ மெக்சிகோ பாலைவனத்தின் ஒரு மூலையில் அலமோகார்டோ என்ற இடம் உள்ளது. மனித நடமாட்டமே இல்லாத பகுதி அது. அந்த இடத்திற்கு அணுகுண்டுகள் கொண்டு செல்லப்பட்டன. 1945 ஆண்டு ஜூலை 16 தயாரிக்கப்பட்ட அணுகுண்டுகள் வெடிக்க தயாராக இருந்தன. அவை எப்படி வெடிக்கிறது என்பதை பார்க்க தூரத்தில் விஞ்ஞானிகள் காத்து கொண்டிருந்தனர். தூரத்தில் என்றால் ஏதோ 500 மீட்டர் தூரத்தில் அல்ல, சுமார் 9 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து அவர்கள் பார்த்து கொண்டிருந்தனர். அணுகுண்டு வெடித்ததும் மிகப்பெரிய காளான் குடை போன்று தீப்பிழம்பு மற்றும் புகை மூட்டம் எழுந்தது. அதீத சத்தம் காதை கிழித்தது. நிலத்தில் ஏற்பட்ட அதிர்ச்சி 250 கிலோமீட்டருக்கு அப்பாலும் உணரப்பட்டது. வெளிப்பட்ட வெப்பத்தின் அளவை விவரிக்க வார்த்தைகளே இல்லை. இதுவேதான் மனிதகுலம் கண்டுபிடித்ததிலேயே ஆகப்பெரிய அழிவு சக்தி. அதில் சந்தேகமே இல்லை. ஏதோ ஒரு பாலைவனத்தின் ஏதோ ஒரு மூலையில் வெடிக்கச் செய்ததற்கே இத்தனை பெரிய தாக்கமென்றால், மக்கள் வசிக்குமிடத்தில் இதனை போட்டால் என்ன ஆகும்? நினைப்பதற்கே விஞ்ஞானிகளுக்கு குலை நடுங்கியது. ஜாடிக்குள் இருந்த பூதத்தை திறந்து விட்டாயிற்று. இனி நடக்கவிருப்பதை யாராலும் தடுக்க முடியாது. இந்த சோதனைக்கு பிறகு உலகின் முதல் அணுகுண்டை தயாரித்த நாடு என்ற பெருமையை பெற்றது அமெரிக்கா. இதெல்லாம் ஒரு பெருமையா என கேள்வி எழுப்புபவர்களும் உண்டு. ஏது எப்படியோ அணுகுண்டு தயாரிக்கப்பட்டு விட்டது. இதற்காக $200 கோடி அந்நாடு செலவிட்டிருந்தது. ஆனால் அமெரிக்கா அணுகுண்டை தயாரித்து முடிப்பதற்குள் 2ஆம் உலகப் போரே கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துவிட்டது. அதைத்தான் தொடக்கத்தில் பார்த்தோம். இத்தாலியும் ஜெர்மனியும் அடுத்தடுத்து சரணடைந்து விட்டன. ஜப்பான் மட்டும் ஒற்றை ஆளாக போரில் போராடி கொண்டிருந்தது. தொடக்கத்தில் ஜெர்மனி மேற்கொண்டு வந்த அணுகுண்டு ஆராய்ச்சிகள் அனைத்தும் ஹிட்லரின் மரணத்துடன் மூடுவிழா கண்டன. தற்போது அமெரிக்காவுக்கு கை பரபரத்தது. இருப்பு கொள்ள முடியவில்லை. ஆகவே இராணுவ அதிகாரிகளை அழைத்தார் அமெரிக்க அதிபர் ட்ரூமன். சரி, நாம் தயாரித்த அந்த அணுகுண்டுகளை ஜப்பான் மீது போட்டுவிடுங்கள் என உத்தரவிட்டார். உடனே பதறிப்போன விஞ்ஞானிகள் பலர் அரசின் இந்த முடிவுக்கு ஆட்சேபம் தெரிவித்தனர். லியோ சிலார்ட் உள்ளிட்ட முக்கிய விஞ்ஞானிகள் அதிபர் ட்ரூமனுக்கு கடிதமும் எழுதினர். ஜப்பான் மீது அணுகுண்டை வீசிவிட வேண்டாம் என அவர்கள் கேட்டுக்கொண்டனர். ஆனால் அமெரிக்க அதிபர் இந்த கோரிக்கைகளை எல்லாம் காது கொடுத்து கேட்கும் மனநிலையில் இல்லை. ஆகவே ஜப்பானின் எந்தெந்த நகரங்கள் மீது தாக்குதல் நடத்தலாம் என ஆலோசிக்கப்பட்டது. அதன்படி கோகுரா, நிகாட்டா, ஹிரோஷிமா, நாகசாகி ஆகிய நகரங்கள் இறுதி செய்யப்பட்டன. இந்த 4 நகரங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு காரணம் இருக்கிறது. 2ஆம் உலகப் போரில் இந்த 4 நகரங்கள் மீது சொல்லிக்கொள்ளும் அளவிலான தாக்குதல்கள் ஏதும் நடத்தப்படவில்லை. ஏற்கனவே தாக்கப்பட்ட நகரங்கள் மீது அணுகுண்டை வீசினால் அணுகுண்டு எத்தகைய சேதத்தை ஏற்படுத்துகிறது என்பதை துல்லியமாக கணக்கிட முடியாது. ஆகவே நல்ல நிலையில் உள்ள இந்த 4 நகரங்கள் மீது தாக்குதல் நடத்த தீர்மானிக்கப்பட்டது. நாளும் குறிக்கப்பட்டது. 1945 ஆண்டு ஆகஸ்ட் 6 அன்றைய தினம் அதிகாலை 2:45 மணி. நல்ல குளிர். ஜப்பானிலிருந்து 1500 மைல் தொலைவில் இருந்தது அந்த தீவு. பெயர் மரியானாஸ். அந்த தீவில் இருந்துதான் B-294 ரக விமானம் மூலம் அணுகுண்டு கொண்டு செல்லப்பட இருந்தது. அதனை கொண்டு செல்ல ஏதுவாக அந்த விமானத்தில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டிருந்தன. அதிக எடையை தாங்குவதற்கு ஏற்ப என்ஜின்கள், புரொப்பல்லர்கள் மாற்றப்பட்டிருந்தன. விமானத்தின் கீழ்ப்பகுதியில் புதிதாக ஒரு கதவு பொருத்தப்பட்டிருந்தது. அந்த விமானத்தில் மொத்தம் 12 பேர் ஏறிக்கொண்டார்கள். எல்லாம் சரியாக இருக்கிறதா என கடைசியாக ஒருமுறை பரிசோதிக்கப்பட்டது. அனைத்தும் கச்சிதமாக இருக்கவே அந்த போர் விமானம் புறப்பட தயாரானது.
அதிகப்படியான எடை காரணமாக அந்த விமானத்தால் உடனடியாக மேலே எழுந்து விண்ணில் சீறி பாய முடியவில்லை. ஓடுதளத்தின் கடைசி வரை ஓடிய பிறகுதான் அதனால் மேலே செல்ல முடிந்தது. துணைக்கு மேலும் 2 விமானங்கள் உடன் சென்றன. இலக்குகளை குறிபார்த்து வைப்பதற்கு ஏதுவாக முன்னரே 3 விமானங்கள் கிளம்பிச் சென்றிருந்தன. ஹிரோஷிமா சென்றடைந்த அந்த விமானங்கள் நிலைமையும் காலநிலையும் சீராக உள்ளதாக தகவல் அளித்தன. ஒரு நகரத்தின் மீது அணுகுண்டை வீசினால் என்ன ஆகும், எத்தகைய சேதம் ஏற்படும், எத்தனை உயிர்கள் பறிபோகும் என்ற எந்த விவரமும் அந்த விமானத்தில் இருந்த அந்த 12 பேருக்கும் தெரியாது. எனவே ஒருவித பரபரப்புடனும் அச்சத்துடனும் அவர்கள் இருந்தனர். இப்போது நேரம் காலை 8:15 மணி. அந்த போர் விமானத்தின் கதவு திறக்கப்பட்டு லிட்டில் பாய் என பெயரிடப்பட்டிருந்த அந்த அணுகுண்டு ஹிரோஷிமா மீது போடப்பட்டது. அப்பகுதியில் இருந்த ஐயோய் என்ற பாலம் குறிவைக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த பாலத்திற்கு 800 அடி தள்ளிச் சென்று அந்த அணுகுண்டு விழுந்தது. விமானத்தில் இருந்தவர்கள் அணுகுண்டு கீழே விழுந்ததை மட்டும்தான் பார்த்தார்கள். பிறகு எதையும் அவர்களால் பார்க்க முடியவில்லை. மிகப்பெரிய மிக பிரம்மாண்டமான செம்பிழம்பு எழுந்து அந்த நகரையே மறைத்துவிட்டது. அத்துடன் சுமார் 40,000 அடி உயரத்திற்கு புகை வேறு கிளம்பிவிட்டது. திட்டமிட்டபடி சரியான முறையில் அந்த தாக்குதலை அவர்கள் நடத்தி முடித்திருந்தார்கள். வந்த வேலை சிறப்பாக முடிவடையவே அவர்கள் அனைவரும் கிளம்பிய இடத்திற்கே திரும்பிச் சென்றனர். தாக்குதல் வெற்றிகரமாக நடத்தப்பட்ட செய்தி அமெரிக்காவை சென்றடைந்தது. அதிபர் ட்ரூமனுக்கு பெரும் மகிழ்ச்சி. ஏதோ சாதிக்காததை சாதித்ததாக பெரும் நிறைவு. அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து இராணுவ உயர் அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை மேற்கொள்ளத் தொடங்கினார். ஜப்பான் கட்டாயம் இந்த முறை சரணடைந்துவிடும் என அவர் தீர்க்கமாக நம்பினார். ஹிரோஷிமாவில் தாங்கள் வீசிய அணுகுண்டு எத்தகைய சேதத்தை விளைவித்தது என்பதை அந்த இராணுவ வீரர்கள் பிறகுதான் கேட்டு தெரிந்து கொண்டார்கள். லிட்டில் பாய் என்ற அந்த அணுகுண்டு தரையை தொடும் வரை ஹிரோஷிமா நகரம் வழக்கம்போல்தான் இயங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் அந்த குண்டு தரையை தொட்ட உடனேயே அந்த நகரத்தின் முகமே முற்றிலும் மாறிவிட்டது. ஒரு நொடியிலா அல்லது அதற்கும் குறைவான நேரத்திலா என்பதெல்லாம் சரியாக தெரியவில்லை. கண் இமைக்கும் நேரத்திற்குள் சுமார் 90,000 கட்டடங்கள் சீட்டுக்கட்டு போல சரிந்து விழுந்தன. சுமார் 70,000 மக்கள் கருகி சாம்பலாகினர். மேலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் எரிந்த உடலுடன் குத்துயிரும் கொலையுயிருமாக கதறியபடி இருந்தனர். என்ன நடந்தது, என்ன நடக்கிறது யாருக்கும் தெரியவில்லை. தெரிந்து கொண்டும் இனி ஒன்றும் ஆகப் போவதில்லை. எங்கும் பிணங்கள். இளைஞரா, முதியவரா, ஆணா, பெண்ணா என எளிதில் அறிய முடியாதபடி எங்கும் கருகிய உடல்கள். சாலைகளில் பலர் பரிதவித்தபடி ஓடிய வண்ணம் இருந்தனர். அவர்கள் அனைவரும் பார்ப்பதற்கு ஜோம்பிகள் போல இருந்தனர். தலையில் முடி இல்லை. உடைகள், தோள்கள் எல்லாம் கருகிவிட்டன. சுமார் 3 மைல் தொலைவிற்கு இதே நிலைமைதான். அணுகுண்டு வெடித்தபோது ஏற்பட்ட வெப்பம் இரும்பையும் உருகச் செய்யும் அளவுக்கு இருந்தது. மனிதகுலம் கண்டுபிடித்த அணுகுண்டு என்ற ஒற்றை வஸ்து இத்தனை பெரிய சேதத்தை மனிதகுலத்திற்கே பரிசாக அளித்திருந்தது. ஆனாலும் ஜப்பான் சரணடையவில்லை. எனவே 2வது அணுகுண்டை வீச தயாரானது அமெரிக்கா. ஆம், இத்தனை பெரிய அழிவை கண்முன்னே பார்த்த பிறகும் கூட அணுகுண்டை மீண்டும் பிரயோகிக்க அமெரிக்கா தயங்கவில்லை. ஹிரோஷிமா மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு 3 நாட்கள் கழித்து, அதாவது 1945ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 9ஆம் தேதி மேலும் ஒரு அணுகுண்டு வீச திட்டமிடப்பட்டது. இந்த முறை குறிவைக்கப்பட்ட நகரத்தின் பெயர் கோகுரா. வழக்கம்போல் அணுகுண்டை சுமந்து கொண்டு இராணுவ விமானம் பயணித்தது. ஆனால் கோகுரா பகுதியில் காலநிலை சரியாக இல்லை. ஒரே மேகமூட்டம். அதற்காக இன்னொரு நாள் பார்த்து கொள்ளலாம் என திரும்பிச் சென்றுவிட முடியுமா? அது முன்வைத்த காலை பின்வைப்பதாக ஆகாதா? எனவே அந்த போர் விமானம் நாகசாகி நோக்கி பயணித்தது. நாகசாகியின் துரதிர்ஷ்டம், அன்றைய தினம் அங்கு காலநிலை சீராக இருந்தது. எவ்வித மேகமூட்டமும் இல்லை.
எனவே ஃபேட் மேன் என பெயரிடப்பட்ட அந்த அணுகுண்டு அந்த நகரின் மீது போடப்பட்டது. பிறகு என்ன நடந்தது என்பதை விவரிக்க தேவையில்லை. ஹிரோஷிமாவுக்கு என்ன நடந்ததோ அதேதான் இங்கும் நிகழ்ந்தேறியது. அந்த சம்பவத்தை பார்த்த பலர் அதனை பின்னாட்களில் பதிவு செய்துள்ளனர். அதை வேண்டுமானால் இந்த இடத்தில் மேற்கோள் காட்டலாம். கயானோ நகாய் என்பவர் இவ்வாறு கூறுகிறார்: நான் நாகசாகி மீது அணுகுண்டு வீசப்பட்டதை பார்த்தேன். அந்த சமயத்தில் எனக்கு 4 வயதுதான் ஆகியிருந்தது. அந்த நிகழ்வுக்கு பிறகு இதுவரை அப்படி ஒரு தீங்கு விளைவிக்கும் சம்பவம் நிகழ்ந்ததே இல்லை. அதற்காக என்னால் ஆனந்தமடைய முடியவில்லை. ஏனென்றால் அன்றைய தினம் நான் என் அன்புக்குரிய அம்மாவை இழந்துவிட்டேன். ஃபியூஜி உரட்டா மஸ்ட் சுமோட்டா என்பவர் அந்த சம்பவத்தை இவ்வாறு நினைவு கூர்கிறார்: அங்கு பூசணி தோட்டம் ஒன்று இருந்தது. திடீரென அதன் விளைச்சல் காணாமல் போய் மிகப்பெரிய பள்ளம் ஏற்பட்டது. பூசணி காய்களுக்கு பதிலாக ஒரு பெண்ணின் தலை அங்கிருந்தது. அந்த தலைக்கு சுமார் 40 வயது இருக்கலாம். அவரை நான் அதற்கு முன்பு அந்த பகுதியில் பார்த்ததில்லை. திறந்திருந்த வாயில் ஒரு தங்கப்பல் பளிச்சிட்டபடி இருந்தது. கண்களை பார்க்க முடியவில்லை. அது ஏற்கனவே எரிந்து போயிருந்தது. கண்கள் இருக்க வேண்டிய இடத்தில் கருப்பாக 2 குழிகள் மட்டுமே இருந்தன. இப்படி அணுகுண்டு வீசப்பட்ட சம்பவத்தை பார்த்த பலர் தங்கள் நினைவை பதிவு செய்துள்ளனர். அந்த நினைவுகள் அனைத்தும் அந்த அணுகுண்டை விட அதிக எடை கொண்டவை. கேட்பவர்களின் நெஞ்சை கனக்கசைபவை. இனியும் எதிர்த்து போராடவோ இனியும் மக்களை பலி கொடுக்கவோ ஜப்பானிடம் தெம்பு இல்லை. 1945ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஜப்பான் சரணடைந்தது. ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி மீது தாக்குதல் நடத்தப்பட்டு 80 ஆண்டுகள் உருண்டோடிவிட்டன. ஆனால் அணுகுண்டுகள் ஏற்படுத்திய கதிர்வீச்சின் பாதிப்பிலிருந்து இன்று வரை அந்த நகரங்கள் மீளவில்லை. 1945ஆம் ஆண்டின் முடிவில் ஹிரோஷிமாவில் 2,10,000 பேரும் நாகசாகியில் 1,15,000 பேரும் உயிரிழந்தனர். கதிர்வீச்சின் பாதிப்பு காரணமாக அடுத்தடுத்த ஆண்டுகளிலும் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரித்தபடியே இருந்தது. இந்த குண்டுவெடிப்பு தாக்குதலில் உயிர் தப்பிய பலருக்கு பின்னாட்களில் புற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்டது. அந்த 2 நகரங்களில் பிறக்கும் அநேக குழந்தைகள் நுரையீரல் பாதிப்பு, ஊட்டச்சத்து குறைபாடு, மூளை வளர்ச்சி குறைபாடு, உடல் குறைபாடு என எண்ணற்ற பாதிப்புகளுக்கு ஆளாகின. இத்தகைய பாதிப்புகளை சந்தித்த மக்கள் ஹிபாகுஷாக்கள் என அழைக்கப்படுகிறார்கள். இத்தகையவர்களை கிட்டத்தட்ட ஒதுக்கி வைக்கப்படும் நிலைதான் இருக்கிறது. இவர்களுக்கு திருமணம் செய்து கொள்ள ஆணோ பெண்ணோ கிடைப்பது சிரமம். அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கும் அத்தகைய பாதிப்புகள் ஏற்படலாம் என்ற அச்சமே அதற்கு காரணம். இத்தனைக்கும் ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி மீது வீசப்பட்டவை வெறும் ஆரம்பகட்ட அணுகுண்டுகள்தான். அதனை காட்டிலும் அதிக வலிமை கொண்ட நூற்றுக்கணக்கான அணுகுண்டுகள் பின்னர் தயாரிக்கப்பட்டு விட்டன. லிட்டில் பாய் மற்றும் ஃபேட் மேனை காட்டிலும் பல்லாயிரம் மடங்கு சேதத்தை விளைவிக்கக்கூடிய அணுகுண்டுகள் தற்போது உலகில் உள்ளன. 1945ஆம் ஆண்டு சம்பவத்திற்கு பிறகு மற்ற வல்லரசு நாடுகளும் அணுகுண்டு தயாரிக்க ஆர்வம் காட்டின. ரஷ்யா, பிரிட்டன், பிரான்ஸ், சீனா என அடுத்தடுத்து பல நாடுகள் அணுகுண்டு தயாரித்தன. இன்றைய தேதிக்கு சுமார் 10 நாடுகளிடம் அணு ஆயுதங்கள் உள்ளன. அணு ஆயுதங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு அமைப்புகள் செயல்பட்டு வருகின்றன. அணு ஆயுதங்களால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து அவை முடிந்த அளவு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றன. எந்த போர்களும் தொடக்கத்தில் தவிர்க்க முடியாதவை போலவே தோற்றமளிக்கும். ஆனால் போர் முடிந்த பிறகு தொடக்கத்திலேயே இதனை தவிர்த்திருக்கலாமே என்ற எண்ணத்தையும் அவை உருவாக்கும். அதனால்தான் ஒரு போரை சிறப்பாக வழி நடத்துபவனை விட அந்த போரே நிகழாமல் தடுப்பவன் சிறந்த தலைவனாக கருதப்படுகிறான். அதன்படி போரில் அணுகுண்டை பயன்படுத்தாமல் தவிர்ப்பதல்ல, போர்களையே தவிர்க்க வேண்டும் என்பதுதான் ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி தாக்குதல் சம்பவம் இந்த உலகத்திற்கு சொல்லும் செய்தி. 2ஆம் உலகப் போருக்கு பிறகு எத்தனையோ போர்கள் நடைபெற்றுவிட்டன, தற்போதும் நடைபெற்று வருகின்றன. ஆனால் ஹிரோஷிமா நாகசாகி சம்பவத்திற்கு பிறகான எந்த போரிலும்
அணுகுண்டுகள் பயன்படுத்தப்படவில்லை. அணுகுண்டு பயன்படுத்தப்பட்ட முதல் போர் அதுதான். கடைசி போராகவும் அதுவாகவே இருக்க வேண்டும் என்பதுதான் பலரது பிரார்த்தனை. ஜனங்களின் குரல் கருத்து கணிப்பில் பங்கேற்க முடியாதவர்கள் QR கோட் அல்லது லிங்கை பயன்படுத்தி இணையம் வாயிலாகவும் கருத்து கணிப்பில் பங்கேற்கலாம். இன்றே உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்கள்.